கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். காசி யாத்திரைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இடையில அந்த டேட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். காசி யாத்திரைக்கு நான் சொன்னேன் ரொம்ப குறைஞ்ச நபர்கள் தான் நம்ம கூப்பிட்டு போகிறோன்னு. ஆனால் நிறையா பேர் இந்த காசி யாத்திரைக்கு சார் நாங்கள் வந்து வரோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டேட்டு வந்து இல்லை சார் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு யாத்திரையில் வேணால் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் வரக்கூடிய ஜனவரி மாதம் இன்னொரு யாத்திரை போடுறோம். ஏன்னா அதில் வர முடியாதவர்களுக்கு ஆக ஒரு யாத்திரை வந்து காசி யாத்திரை இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் 6 படை வீடு, 6 விதமான சக்தியை உணரக்கூடிய அற்புதமான ஒரு இது. போன வாட்டி 6 படை வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து கூட வந்திருந்தாங்க. அவங்க வந்து கல்யாண விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருந்தாங்க. கல்யாண விஷயத்துக்காக குறிப்பாக நான் சொன்னேன், திருப்பரங்குன்றம் வரும்போது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை நல்லா வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோயிலுக்கு போகும்பொழுது ஒருத்தவங்க வெத்தலை, அது மேலே ஒரு சரடு, அதே மாதிரி குங்குமம், மஞ்சள், அந்த சுமங்கலி செட்டுன்னு சொல்லுவாங்களே, அதை வச்ச அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அப்படியே கண்ணில் தண்ணி, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. நான் சொன்னேன் மாலை வாங்கி சாத்துங்க, மாலை வாங்கி சாத்தோன்னா ரொம்ப சிறப்புன்னு. மேலே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வராங்க. கரெக்டாக முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஏற்கனவே ஃபஸ்ட்டே வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டு வேண்டாம் சரி கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்சுருக்கலாம், அந்த மாப்பிள்ளையே ஃபிக்ஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் இதாகுது, நிச்சயமாகுது. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. சார் இந்த மாதிரி இந்த யாத்திரை வந்தால் என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமாச்சு, கல்யாண விஷயங்கள் சக்ஸஸ் ஆச்சு. 6 விதமான சக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய செல்வத்தில் நல்ல முன்னேற்றம் வரணுங்கிற ஆசை இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய தொழில் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமணஸ்தானங்கள் பலமாக இருக்கணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், குழந்தை வரம் நல்லா இருக்கணும். இது போன்ற பல்வேறு விஷயமான பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் இருக்கும் இல்லையா. அந்த வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை அற்புதமான முறையில் நிறைவேற்றக்கூடிய யாத்திரை இந்த வெற்றிவேல் யாத்திரை. இது ரொம்ப பலனுள்ள ஒரு அற்புதமான யாத்திரை. இது தவிர நம்மளுடைய வெளிநாடு பிரயாணம், இந்த எல்லா விஷயங்களும் பற்றி டீட்டெயில் தெரிய கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்புகளும் இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோங்க. 4/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், மாலை 5:40 வரை, பின்பு உத்திராடம். இன்றைய திதி பிற்பகல் 1:08 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை 5:40 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி புதன்கிழமை, இந்த நாள் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி திருதியை மத்தியானம் 1:08 இருக்குது. சதுர்த்தி திதி மத்தியானம் 1:08 வருது. அதேமாதிரி மாலை 5:40 வரைக்கும் பூராடம். அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். தனுசு ராசியில் ஒரு பாதமும், அதுக்கப்புறம் மகர ராசியில் மீதி 3 பாதங்களும் இருக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், சூரிய பகவானுடைய நட்சத்திரம். தனுசு ராசியில் இருக்கும்போது குருவும் சூரியனும் அந்த இடத்துல வேலை செய்யும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்கு வரும்போது சனி பகவானும் சூரிய பகவானும். ஸோ இந்த 2 இடத்துலையும் 2 விதமான பலாபலன்களை உத்திராட நட்சத்திரத்தில் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இன்றைய நாளில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டு நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தை பல நேரங்களில் யோசித்து அப்பா இப்போ பரவாயில்ல அப்படிங்கிறது. நம்ம ஒரு காரியத்தை நம்ம பேசுகிறோம், யதார்த்தமாக பேசிட்டோம். அந்த யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயத்த என்ன சொன்னாங்க கேட்டீங்களா, என்ன சொன்னாங்க பாருங்கள். இப்படியெல்லாம் சொல்லாங்களா, சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி உங்களை பார்த்து அப்படி சொல்லணும்? நான் அப்போவே நினச்சேன், உங்கள்கிட்ட பேசும்போது நான் அப்போவே சிந்தித்தேன், இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். பாருங்கள், ஒரே வார்த்தை தான் ரிப்பீட்டடாக அதை அழகாக ஸ்க்ரூ ஏற்றி அதை பெருசு பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி சில நபர்கள் உங்களை, நீ எங்கள் யார்ட்டையாவது பேசினவா, இல்லை யார்ட்டையாவது சொன்னவா, இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், அப்போவே சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து பெருசாக தெரியும். அந்த கேட்கக்கூடிய நபர் கூட அப்படிலாம் இல்லைங்க, அவங்க யதார்த்தமாக சொன்னாங்க. யதார்த்தமாவா? எனக்கு என்ன எனக்கு என்னங்க, உங்களை பற்றி சொன்னால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3rd பர்சன் வந்து அப்படி நைஸாக சில விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாணியில் சொல்லி அவங்கள புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நாளாக கூட இன்றைய தினம் உள்ள. அதேமாதிரி திருமண காரியங்கள் கைகூடி வரும். திருமண விஷயங்கள்லாம் பேசினவா, ஜாதகத்தை பார்த்தவங்க,
பிரமாதம், ஆஹா 7 பொருத்தம் 8 பொருத்தம் இருக்குது, பிரமாதமாக இருக்குது ஜாதகம், இந்த கிரகத்துக்கு ஏற்றாப்பாலே இருக்குது, அந்த மாதிரி அஸ்ட்ராலஜெல்லாம் சொல்லி அவங்களும் திருமண விஷயத்தெல்லாம் பார்த்து நன்னா இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் வரும். பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் நான் எதுக்கும் அப்பாட்ட கேட்டுட்டு சொல்லிடுறேனே, ஒரே ஒரு வார்த்தை பெரியவங்ககிட்ட கேட்டால் நல்லது தானேன்னு சொல்லிட்டு சொன்னவங்கெல்லாம் ஓகே சொல்லிடுவாங்க. ஓகே சொன்ன உடனே சந்தோஷப்படக்கூடிய நாளாக இந்த தினம் இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், தெய்வீக பிரயாணம் ஒரு பெரிய வரப்பிரயாணமாக மாறும். இன்றைக்கி எதாவது பேசுகிறதுல கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக பேசுவேல், மற்றவ ஏதாவது சொல்லுவா, நீங்கள் ஏதாவது சொல்லுவேல். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டாக், டிஃப்ரென்ஸ் ஆஃப் இதெல்லாம் வரும், தாட்ஸ் எல்லாம். அதான் நம்ம ஒன்று நினைப்போம், அவள் ஒன்று நினைக்கிறா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். கணினி சம்பந்தமாக, ஃபினான்ஸ் சம்பந்தமாக, பேங்கிங் சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில், சார் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இது பண்ண போகிறேன், இதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ண போகிறேன், இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறேன், வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன், வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி ஆன்லைன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிராண்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் நான் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து டெவலப் ஆகுமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அருமையாக இருந்துட்டுருக்கும். மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரோடு கான்ட்ராக்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டவங்களுக்கு பிரச்சனையுடைய தீர்வுக்கு நீங்களே தான் ஒரு அதாவது முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்துட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புத தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு இருக்குங்க. நிறைய விஷயங்கள் சிந்தனை பண்ணால் கண்டிப்பாக நடக்கும், நடக்காமலாம் இல்லை. ஆனால் என்னமோ தெரியல, சில நேரங்களில் நமக்கு தடங்கள் ஆகுது. ஏன்னா நட்சத்திர ரீதியாக, ராசி ரீதியாக சரியில்லை என்றால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். இது மாறும், கவலைப்பட வேண்டாம். விடாத உழைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது நண்பர் வந்து மாப்பிள்ளை போகலாமா, வரையா, ஆடா சும்மா அப்படி அம்மா அப்பா உடம்பு அதெல்லாம் விடும், நான் சொல்லிக்கலாம் இப்படியெல்லாம் சொன்னால் தயவு செய்து கேட்டுறது, தயவு செய்து கேட்டேன். இன்றைக்கி ஒரு 2-3 நாள் என்னை விட்டுருப்பா, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். மனசு வேண்டான்னு சொல்கிற விஷயத்த அவங்க என்ன சொன்னாலும் சரி வேண்டாதான். அம்மா அப்பா சொல்கிறத கேட்பேன், நான் வேண்டாம் பெரியவங்க சொல்கிறத கேட்பேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இருங்க. போடா அப்படின்ட்டு போனால் கூட தப்பு கிடையாது, பரவாயில்லைங்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் இன்றைய தினத்தில் எடுத்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா விட்டு போன விஷயம் வேண்டுதல் இருக்குது பார்த்துங்க, அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்று. பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கலான்னு வேண்டின்ற வேலை கிடைச்சா, ஆனால் கிடைக்கலையே, என்ன பண்ணுறது. ஆனால் அந்த வேலை கிடைக்கல, இன்னொரு வேலை கிடச்சிடுத்து, அதனால் இது உடைக்கணுமா வேண்டாம், அதை அப்படியெல்லாம் நினைக்கப்படாது. உடைச்சோணும். வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடுங்கோ. அந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும். கேட்ரிங் சம்மந்தமாக, ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக வச்சுருக்கோம், ஹோட்டல் சம்மந்தமாக வச்சுருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் பெரிய நபர்கள்லாம் தெரியும், ஆனால் ஒன்றும் இல்லை சார், அவருக்கு எல்லாத்தையும் தெரியும் சார், நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு ஃபோன் அடித்தார்னா அந்த காரியம் நடக்கும். ஆனால் கேட்க மாட்டார். மற்றவாளுக்குன்னா கேட்பார், அவருக்குன்னா என்னமோ கூச்சப்படுவார், என்னென்னே தெரியல, செய்யப்படுவார். அதெல்லாம் விட்டு இருக்கக்கூடிய சுபாவங்கள். இதை மாற்றிண்டா நன்னா இருக்கும்னு ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது கணவராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், சித்தப்பாவாக இருந்தாலும், பெரியப்பாவாக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், எல்லோரும் அப்படி அட்வைஸ் பண்ணுவாள். காதில் கேட்டு கரெக்டு தான் இருந்தாலும் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் அப்படி யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்துக்கு அருமையான பலன்கள் உண்டு. நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி பாருங்கள், மற்றவங்க மூலயமா காரியத்தை சாதிச்சிருவேன். மற்றவங்க மூலியமாக இன்றைக்கி யாராவது வீட்டில் இருக்கிற வெளியில் போனால் அப்படியே ஒரு தயிர் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க, அப்படியே ஒரு மாவு பாக்கெட், மாவு வேறு ஒன்றும் வேண்டாம். கடைக்கு போய்ட்டுலாம் என்ன, இந்த காஃபி தூள் மட்டும் கொஞ்சம், ஏன்னா அது மறந்துட்டு சாயந்தரம் காஃபி வேணும் இல்லையா அப்படின்னு
இல்லை அப்படியே நீங்கள் ஒரே விஷயம், அந்த சாவி மட்டும் போடவே இல்லையே, அந்த சாவி மட்டும் கொஞ்சம் போட்டு வர முடியுமா? அதான் அப்படி போட அந்த அங்கே பக்கத்து கடை இருக்குல்ல, அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்களேன், அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுங்களேன். அங்கே போனோன்னா ஃபோன் பண்ண, அங்கேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தான், அந்த இடத்துக்கு போனேன்னா கரெக்டாக கண்ணாடியை கொடுத்துருக்கேன், அவங்க கொடுத்துருவாங்க. அது ஸ்க்ரூ மாட்டாது, இல்லைன்னா படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் தெரியுமா? இப்படி மற்றவர்கள்ட்ட சில விஷயத்தை சொல்லி சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படும். எப்படி பற்றியா, நான் போயிருந்தேன்னு நேரத்துக்கு எவ்வளோ டைம் ஆகிருந்திருக்கு, டிராஃபிக்கு, மழை, அப்பா இப்போ பார்த்தியா சுலபமாக முடிஞ்சுது. அதுதான் நம்மக்கிட்ட காரியத்தை சொன்னாலே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவேல். அந்த மாதிரி ரொம்ப ஈஸி சில காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினம். மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படும் நல்ல விஷயங்கள்லாம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். அன்பானவர்கள், பிரியமானவர்கள், தெரிந்தவர்கள், பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புத தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், ஜெயன்னு காரியங்கள் பெற்றா நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் சில வீடுகளில் ஹோமம் பண்ணவா, வேத பாராயணம் பண்ண, வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சி, பர்த்டே ஃபங்க்ஷன், அதே மாதிரி சீமந்தம், மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, அதே போன்று பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு விசேஷங்கள், 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் போன்றதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தெல்லாம் அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசுவேன். இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது, மற்றவர்களுடைய இடமாற்றம், அதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறது, அவங்க எதாவது பேசினாங்கன்னா கரெக்டு, நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலி த பாயிண்ட் இஸ் வெரி ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து நீங்கள் கரெக்டாக எடுத்து சொல்லக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அற்புத தெய்வம், தெய்வ வழிபாட்டுக்கு பார்த்துட்டோம்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு என்ன சார், ஒன்று விட்டா ஒன்று, அப்பா இறைவா, எனக்கு இன்னொரு ஹிருதயம், இன்னொரு மூளை, இப்படி நிறைய எக்ஸ்ட்ரான்னு தயவு செய்து கொடுத்தேன்னா, அந்த கை காலில் இன்னொரு 4-5 கொடுத்தேன்னா சந்தோஷமாக இருக்க முடியல. நானும் எவ்வளோதான் முடியல முருகா அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் இறைவனை பிரார்த்தனை பண்ணுவேல், பல நேரங்களில் இறைவனை வேண்டுவேல், வணங்குவேல், ஏதாவது ஒரு கருணை தரமாட்டியா முருகா அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் யோசிப்பீங்க. சரியா இறைவன் நீங்கள் வேண்டினா டக்குன்னு அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துட்றாரு. அதுதான் எனக்கு என்னென்னு புரியல. ஏன்னா நானும் பார்த்துட்டேன்னா கஷ்டப்படுறார், கடவுளை வேண்டுறேன், காரியம் நடக்கிறது, கஷ்டப்படுறேன், கடவுளை வேண்டுறேன், காரியம் நடக்கிறது. இது எப்படி, இது எனக்கு புரியலையே. அது அப்படி தான் இந்த காலகட்டம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும், நல்லது நடக்கும், முன்னேற்றம் நடக்கும். யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த அதாவது இன்றைக்கி வந்து ஒரு காரியம் முடிச்சுட்டு நாளையில்தான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ஏப்பா நேற்று தான் உட்காந்து அவ்வளோ மீட்டிங் பண்ணோம், திருப்பி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஏன் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ சில நேரம் டென்ஷன், கோவப்படுவேன். வெளிநாடு, வெளியூர், இடம் விட்டு இடமாற்றம்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி போங்க, நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருக்கிறது, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டிவி மெக்கானிக்கலாக இருந்துருக்கிறவா, எலக்ட்ரானிக் சம்மந்தமான, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான, ஹார்ட்வேர் சம்மந்தமான, அதுமாரி ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழில் அல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும். கடகராசி என்பவர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும். கவலைப்பட வேண்டாம், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்துக்கணும். ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மனதில் தைரியம் இருந்தால் போதும், தைரிய லக்ஷ்மியை வேண்டிக்கோங்க. இன்றைய தினத்தில் எல்லா காரியமும் சக்ஸஸ் தான். கடகராசி நேயர்களே, சிம்ம ராசி, எதிலும் அன்பு செலுத்தக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கும். நம்ம தான் அன்பு செலுத்துகிறோம், ஒன்றும் இல்லை. அதாவது அவா வேலைக்கு அவா கரெக்டு, எல்லாம் புரியுது, தெரியுது. ஆனால் என்னமோ தெரில சார், நானும் மாற்றணும், ஒன்றும் மாற்ற முடியல. நான் அன்பில் ஒன்று நன்னா பேசினா மறந்துடுறேன். எனக்கு இதெல்லாம் வீக்னஸ், எனக்கு தெரியறது. ஐ நோ அபவுட் மை செல்ஃப். பட் வெளியில் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நான் சிம்மராசின்னு சொல்லிக்கிறேன். மன செலவில் உண்மையாகவே ஐம் வெரி ஃபெட் அப், யூனோ. நான் உண்மையாகவே ஒரு 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 இதில் தான் இருந்துட்டுருக்கேன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்துட்டுருக்கேன். பட் ஓகே, கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கிறது, வெளியில் போய் யாரையா பார்க்கும்பொழுது, பேசும்பொழுது, நான் வந்து என்னுடைய மைண்டு மாற்றுறதுக்காக இதை படிக்கிறேன், இதை தெரிஞ்சுக்கிறேன், இதில் வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறேன், இதெல்லாம் பண்ணுறேன், இந்த லாங்குவேஜ்க்கெல்லாம் கற்றுட்டுருக்கேன். ஸோ ஐம் பெட்டர் நவ். சம்டைம்ஸ் யூனோ இந்த மாதிரி இருந்தால் அப்படி தோன்றுறது அப்படின்னு சில நேரங்கள் சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் எடுத்து பேசுவேன். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுன்னு இருக்கிறவங்க மிகப்பெரிய
அதிகாரியாக இருந்துன்னு இருக்கிறவங்க, ஒரு போஸ்டிங்காக எதிர்பார்த்தவங்களுக்கு, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, வீடு மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, வேலை மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, சில லைஃப்பில் சேஞ்சஸ்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு, பிரச்சனை தீரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, இது எல்லாமே காரிய அனுகூல்யம், காரியம் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துப்பில் அதில் ஒரு பெரிய திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம் சொல்லாமல் நம்ம அந்த காரியத்தை பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ரைட் டைம் கிடைக்கட்டும், நான் அதை சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யூ வில் பிளான் அக்கார்டிங்லி. அது சக்ஸஸாக முடியும், கவலைப்பட வேண்டாம். எல்லா விஷயங்களும் ரொம்ப சிரமமாக ஃபீல் பண்ணவங்களுக்கு அந்த சிரமத்திலிருந்து போகும், நல்லது நடக்கும், தெய்வானுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இடம், வீடு, பொருள் வாங்கணும், இதெல்லாம் வாங்கணும் சார். போக்கியத்துக்கு போகணும், ரெண்டலுக்கு போகணும், சொந்த வீடு வாங்கணும், சொந்த கடை வாங்கணும். இதெல்லாம் சும்மா கிடையாது. நானும் பாடுபட்டு இருக்கேன். 8 hours 9 hours 12 hours இதுக்காக ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். தூக்கமே கம்மி தான், மனசில் ஓடிண்டே இருக்குது. விடிய 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 ஐம் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் தட். யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினா அவளால் நின்று காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து எனக்கு. அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் எழக்கூடியதாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு வீழ்ச்சியும் வெற்றிக்கு ஒரு வழிகாட்டுதல் தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. பிளாஸ்டிக் சம்மந்தமாக, ஃபைபர் சம்மந்தமாக, ஜூஸ் கடை வச்சுட்டுருக்குறோம், ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டுருக்கோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ரெசார்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இடம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வாங்கி வீடு கட்டி அந்த வீடை விற்பனை பண்ணுறவா, ஃப்ளாட்டெல்லாம் விற்பனை பண்ணுறவா, உங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த இடத்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடிய நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண காரியம் சக்ஸஸ் ஆகும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். ஏதேனும் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசினா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க, அதாவது பணத்தை பெருக்கும் அற்புத வழிகள். இதெல்லாம் நீங்கள் கற்றுண்டல்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியும் நாலேஜும் சேர்ந்து வரும். அதே போன்று அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யார்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் சொல்லாத ஒரு காரியம் பண்ணக்கூடாது, பின்னாடி வெறிய தெரிய வந்துடும். இது தப்பு, இது ரைட் அப்படின்னு தெரிஞ்சது, தப்புன்னு தெரிஞ்சதுன்னா டப்புன்னு நிறுத்திடணும். ரைட் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யூ கேன் ப்ரொசீட். யார் சொன்னாலும் இல்லை இறைவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டேன்னா போதும், சக்ஸஸ் ஆகிடும். இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனம். துளாராசி நண்பர்களே, எதிலும் சாதிக்கும் திறமை உண்டு. அந்த திறமை இருந்தாலும் இன்னமும் யானைக்கும் அடிசிறக்குன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அடிசிறக்குது அப்பப்போ. ஏன் எதற்கு முந்தி மாதிரி கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகிடுச்சு சார். காத்தால் முந்திலாம் 5 o'clock எந்திரிச்சிடுவேன். நான் வாக்கிங் போவேன், ஜாக்கிங் போவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன். எல்லோரும் பார்த்து சிரிப்பா எங்கள் வீட்டில், என்னடா அது இப்படி கையை தூக்குற, காலை தூக்குற, ஓடுறார், சாடுறார், எல்லாம் பண்ணுறாரு, வந்தவுடனே ஒரு காஃபி ரெடி பண்ணுவேன். இப்போ அப்படி கிடையாது. எப்போ வீட்டில் இருந்துன்னு இருக்கணும், இந்த பேச்சு வார்த்தைகள் எல்லாம் மாறுது. எனக்கு தெரியுது. ஒரு படத்தில் ரஜினி சார் சொல்லுவார், அதாவது ரிட்டையர்ட் ஆகிட்டாலோ வீட்டில் இருந்தாலோ அப்போ மரியாதை போயிடும்னு சொல்லுவார். அதெல்லாம் ரைட், 100% கரெக்டு தான் சார். யூ 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 நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத நினச்சிப்பேன். விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவா பேசியே காரியத்தை சாதிப்பேன். ஃபேமிலி விஷயங்களில் நம்ம அன்பு காமிக்கணும், ரிப்ளை வரலையே அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் யோசிப்போம். அன்பு பாசத்துக்கு ஏங்கக்கூடிய தன்மைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். அதெல்லாம் மாறும், கவலைப்பட வேண்டாம். பாசம் இல்லைன்ட்டு இல்லை, சில பேருக்கு காண்பிக்க தெரியும், சில பேருக்கு காண்பிக்க தெரியாது. சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவள் பிரச்சனையை மனசுக்குள்ளே, எங்கே சார் அன்பா, போங்க, இங்கே கடன் கொடுக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குது, இங்கே போய் அன்பு பாசம் அப்படின்னு சொல்லி பல பேர் கூட இருக்கிறவ அப்படி யோசிக்கும் பொழுது அவளுக்கு அது பெருசாக தெரியாது. கவலைப்படாதீங்க, பிகாஸ் நல்ல காலங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா. மிகப்பெரிய நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படியே செட்டில் அப்படியே விட்டுடுவோம், லைஃப்பில் அப்படியே ஜெயிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி கிடையாது. ஜெயிச்சு வர்றதுக்கு பலவிதமான முயற்சி பண்ணணும், வெற்றிகள் கூடி வரும். கவலைப்பட வேண்டாம். யாரெல்லாம் உங்களை எதிர்த்து பேசுகிறாலோ, உங்களுக்கு எதிர்த்து பிஸ்னஸ் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காலோ அவளை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தான் ஜெயிப்பேல், வெற்றி உண்டு. பிளானிங் பண்ணுங்க, கரெக்டாக பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பேசுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, ஞானத்தை அருளும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே,
இது பரவாயில்ல, அது பரவாயில்ல, அது பரவாயில்ல, இது பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல். சக்ஸஸ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில நபர்கள்லாம் சில விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது ராங்காக உங்களை வழிகாட்டிடுவோம். அதனால் அவங்கள பற்றி நீங்கள் யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தன்மைகள் இருக்கும். மற்றவர்களை பார்த்து மாறப்படாது, மற்றவர்களை பார்த்து மாற்றிக்கக்கூடாது. மாற்றிக்கலாம், நல்ல விஷயமா இருந்தால் மாற்றிக்கலாம். ஆனால் அதை அப்படியே காப்பி கேட் பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுட்டு இருக்கவங்க, வேஷ்டி, கார்மெண்ட்ஸ், அதே போன்று துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க மிகப்பெரிய பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிளானிங் சிஸ்டம் கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாமே சரியாக இருக்கும். அம்மா அப்பாவை விட்டு கொடுக்கப்படாது. யார்ட்டையும் பேசும்போது கிண்டல் பண்ணக்கூடாது, மற்றவா முன்னாடி கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. உடம்பு சரியில்லாத பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணமே தவிர உபதிரவம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிட்டேன்னா நல்ல பலன்கள் இருக்குது. இவங்க என்னை இப்படி திட்டுறா, அவங்க அப்படி திட்டுறா, நான் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க. நல்லது பண்ணும்போது அவள் திட்டினா என்ன, திட்டாட்டி என்ன, நீங்கள் யூ ஆர் டூயிங் யுவர் ரைட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் பாட்டுக்கு அப்படி போகலாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசுக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, யோ கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார். நீங்கள் ஒரு நாள் இப்படி உட்காந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் என்ன கஷ்டம் தெரியுமா. எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்கிற, என்ன நல்லா இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ சொல்லுவீங்க. ஆனால் முந்திக்கு இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் பரவாயில்ல சார், மற்றவங்களை நினைக்கும் போது நம்ம எவ்வளோ நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் சார் எனக்கு என்ன சார் குறை சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே இருக்குது சார், எல்லாமே இருக்குது, புரிஞ்சுக்கலையே நான் என்ன பண்ணுறது. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் சார் அவாளாக இருக்குங்காட்டி பரவாயில்ல, நான் அப்பப்போ நினச்சி பார்ப்போம், வேற ஒருத்தராக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் சார் இதுவே ஒரு பிளெஸ்ஸிங் தான் சார், நீங்கள் நினச்சி பாருங்கள், நான்லாம் இப்படி வருவேன்னு யாராவது. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் கடவுள் இல்லைன்னா எதுவுமே இல்லை சார், நம்மளால் என்ன இருக்குது இப்படி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸாக அப்படியே வெவ்வேறு விஷயமா மாறின்னு இருக்கும். ஸோ டைம் கொஞ்சம் சரியில்லை, மனசு கொஞ்சம் சரியில்லாத போது இந்த வார்த்தைகள்லாம், மனசு கொஞ்சம் பரவாயில்லைங்கும்போது அதுலேயே பரவாயில்ல, இன்னும் பரவாயில்லைங்கும்போது அதுவே பரவாயில்ல, இப்படியே 10 நிமிஷம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஐ எம் வெரி ஹாப்பி சார், வெரி வெரி ஹாப்பி, நான் வேணால் பாருங்களேன் இன்னும் 10 மடங்கு ஜெயிப்பேன் பாருங்கள் இப்படின்றுவேல். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது இந்த வார்த்தை, இப்போது அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மூடு ஸ்விங் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும், அதெல்லாம் மாறும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நேயர்களே, பா 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 எவ்வளோ விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. இதை பார்த்தா அதை பார்க்க வேண்டியிருக்கு, அதை பார்த்தா இதை பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது எல்லாம் மாறிவிட்டான், முந்தி மாதிரி கிடையாது தெரியுமா. முந்தியெல்லாம் நான் ஒன்று சொன்னால் தே வில் ஆஸ்க் அண்ட் தே வில் லிசன் அண்ட் தே வில் கிவ் ஆன்சர் அண்ட் கோ. இப்போ அப்படி கிடையாது, பேசிகிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்காவா பாட்டுக்கு, நோ ரெஸ்பெக்ட். ஒய்? அதுதான் நம்மளும் இனிமேல் பேச்சை குறைச்சிக்கணும். நம்ம லூஸ்டாக கொடுத்து நம்மளுடைய தப்பு, ரொம்ப பாசம் காமிச்சோம் இல்லையா, அதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நடந்ததோ அதிலிருந்து இனிமேல் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுடைய க்ரிப்பை பிடிச்சி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அது ஃபேமிலியில், வெளியில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், மற்ற வாட்டை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சாய் கடை வச்சுன்னு இருக்கிறவா, காஃபி கடை வச்சுன்னு இருக்கிறவா, ஹோட்டல் வச்சுன்னு இருக்கிறவா, ரெஸ்டாரண்ட் வச்சுன்னு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு குடோன் நடத்தின்னு இருக்கவங்க, ஸ்டீல் பாத்திரம் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பூஜை கடை வச்சுன்னு இருக்கவங்க, விளக்கு கடை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். டாக்டராக இருந்துட்டுருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கிறவங்க, மருத்துவர், கண் சம்பந்தமான டாக்டராக இருந்துட்டுருக்கோம், அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மகராசி என்பர்களே, ஒரு வெளிநாடு பிரயாணம் பற்றி பேசக்கூடிய தினமாக கூட இன்றைய தினம் உண்டு. சில நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஃபோன் பண்ணேன்னா என்ன சார் வேலை பிஸியாக, யூ ஏன் கேட்குறீங்க, ஒரே பிஸி சார், பா வேலை 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 அப்படின்னு சொல்லுவேன். இன்றைய தினத்தில் அனுகிரகம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, யாரெல்லாம் கிண்டல் கேலி பண்ணால் அவங்க முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் சார். ஏன் நமக்கு மட்டும் இப்படி கொஞ்சம் அப்படியே டல்லாகவே, இடையில ரொம்ப நல்லா இருந்தது, திருப்பியும் இட்ஸ் ஸ்டார்டட், சே
எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது, இது ஒரு கார்னர் பண்ணுறேன்னு தெரியுது, விடவே மாட்டேன், ஜெயிச்சு காமிக்காமல் விடவே மாட்டேங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். தங்கம் வெள்ளி சம்மந்தமான கிரானைட் சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கார்பெண்டிங் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். லாஜிஸ்டிக் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் ஒரு வாய்ப்புகள் தேடி வரும், போயிட்டு வர்றதுக்கு. முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய சில ஐடியாஸ் எல்லாம் ஒருவேளை உண்மையாக இருக்குமோங்கிற ஒரு எண்ணங்கள் கூட மனசில் தோன்றி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்க்காத நண்பர்களை பார்க்கும் பொழுது மனதில் ஒரு சந்தோஷம், அவங்ககிட்ட உட்காந்து பேசும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டைமண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. தொழிலில் முன்னேற்றம் பண்ணணும், நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த வேலையை விட்டு வேறு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூல்யமாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீன ராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நபர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். முக்கிய நபர்களோட சந்திப்பு மன திருப்தியை தரும். சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீள். பேச்சு திறமை நல்லா இருந்துட்டு இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குற தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சது நடக்கும், மனதில் திருப்தி வரும். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப சந்தோஷமாக ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு வருவேல். வெளியில் காமிச்சிக்கவே மாட்டேன், இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணங்கள் இருந்துருக்கும். இது தப்பு இது ரைட்டுன்னு பார்க்கறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் எண்ணம் கிடையாது. எதாக இருந்தாலும் அப்படியே போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் இருக்கும். பேச்சு உங்களுக்கு மன திருப்தியை தரும். ஒரு காரியத்தில் ஈடுபட்டெல்லாம் அந்த காரியத்தை அடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. சார் நிறைய எனக்கு என்னமோ தெரியல, அந்த வீட்டுக்குள்ளே போனாலே ஒரே உடம்பு வலியாக இருக்குது, வீட்டுக்குள்ளே போனாலே ஒரே பிரச்சனையாக இருக்குது, வீட்டுக்குள்ளே போனாலே ஒரே இதாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு சில விஷயங்களை சொல்லித்தர நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் சங்கு வச்சுருந்தல், எதேனும் எந்திரம் சின்னதாக யந்திரம் வச்சுருந்தல்னா அந்த சங்கு யந்திரம், இந்த சங்கு யந்திரத்தை தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. லேசாக மஞ்சள் தண்ணியில் மஞ்சள் இது பண்ண தண்ணியில் போட்டுட்டு அந்த சங்கும் இது ஏன்னா இத்தனை நாள் பூஜைக்கு வச்சுருந்தேன் இல்லையா, அதை என்ன பண்ணுறேன்னா அந்த தண்ணியை அந்த சங்கும் தண்ணியும் நல்லா இது பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து சாமிகிட்ட வச்சுருங்க. அந்த தண்ணி இருக்குது பற்றில அந்த தண்ணியை லேசாக வாசப்பட்டியில் தெளித்து தொடச்சிருங்க. அதுமாதிரி வீடு ஃபுல்லாக புரோக்ஷனம் பண்ணி விட்டுருங்க. இந்த சங்குனுடைய தண்ணியும் யந்திரத்தினுடைய தண்ணிக்கும் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்துட்டேன்னா ஓம்கார சக்தி கொண்டது சங்கு. அடுத்தது பார்த்துட்டேன்னா மந்திர பீஜ சக்தி கொண்டது. இது ரொம்ப விசேஷமானது. அது வாசப்படியில் இது மாதிரி இது பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். அந்த யந்திரத்தினுடைய மந்திர சக்தி, அதனால தான் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கிறாங்க. இது நீங்கள் செய்து பாருங்கள், மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியது. ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும், வீட்டில் ஒரு பெரிய பாசிட்டிவ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தசாங்கம் வீட்டில் ஏற்றுங்க, மல்லி புஷ்பத்தை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்கள். அந்த வாசப்படியை மிதிக்கப்படாது, ஏன்னா நம்ம கால் படப்படாது இல்லையா, அதனால் சொல்கிறேன். நீங்கள் இந்த வழிபாடை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் ரொம்ப பயனுள்ள சில தகவல் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.